ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனச்சலாகயா சஸ்வரோன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமீதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ததேஷதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்கத்தில் கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம படித்த அத்தியாயம் பகவத்கீதையுடைய 8வது அத்தியாயம். இந்த 8வது அத்தியாயம் ஸ்மரணத்தை பற்றியது. ஸ்மரணம் என்றால் நினைவில் கொள்ளுதல். அதாவது பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டில் 9 விதமான பக்தி தொண்டு மூலமாக நம்ம பகவானை ரொம்ப சுலபமாக அவர் மேலே அன்பு செய்யலாம், அவருக்கு சேவை பண்ணலாம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதம். ஸ்ரவணம் கிருஷ்ணனுடைய புகழ் கேட்பது, கீர்த்தனம் அவர் புகழ் பாடுவது, விஷ்ணு ஸ்மரணம் அவரே நினைவில் கொள்வது, அர்ச்சனம் அவரை பூஜிப்பது, வந்தனம் அவர் புகழ் பாடுவது வழிபடுவது, தாஸ்யம் சேவகனாக இருப்பது, பாத சேவனம் அவர் தாமரை திருப்பாதத்துக்கு சேவனம் செய்வது, சக்கியம் நட்பு உறவு கொள்வது, ஆத்ம நிவேதனம் தன்னிடம் உள்ள எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது. அப்போது இந்த பகவத்கீதையுடைய 8ஆம் அத்தியாயம் ஸ்மரணத்தை பற்றியது. நம்ம எவ்வளோக்கெவ்வளோ கடவுளை பகவானை நினைக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம எல்லா விதமான பௌதிக துன்பத்திலிருந்தும் பௌதிக பிரச்சனையிலிருந்து விடுபடும். அதனால தான் ஸ்மரணம் இந்த அத்தியாயத்தில் ரொம்ப முக்கியமாக பகவான் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் படித்த நம்ம எம் பாவி ஸ்மரன் பாவோ தெஜத்யந்தே கலேவரம் தம் தம்யேவேதி கவுந்தேய சதா தத் பாவ பாவிதம். ஒருத்தர் உடலை விடும்போது என்ன நினைத்து கொண்டே அந்த உடலை விடுறாங்களோ அவங்க அதே ஆயிடுவாங்கன்னு சொல்லி. ஒருத்தர் இந்த உடலை விடும்போது, ஆத்மா இந்த உடலை விடும்போது அவங்க எதை திங்க் பண்ணிட்டு என்ன நினச்சிட்டே இந்த உடலை விடுறாங்களோ அவங்க அதே ஆயிடுவாங்க. அப்போ இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, அதனால நீங்கள் என்ன நினச்சிட்டே உடலை விடுங்க. இந்த உடலை விடும்போது அந்த காலேனா இறக்கும் தருவாயில், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம். இறக்கும் தருவாயில் என்னை நினைத்து கொண்டே உடலை விட்டா அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் எப்ராதசி மத்வாவும் யாதி நாதி அத்திர அசம்சய. சந்தேகமே வேண்டாங்கிறார் பகவான். என்ன சந்தேகப்பட வேண்டாம். யாராவது என்னையே நினச்சிக்கிட்டு இந்த உடலை விட்டாங்கன்னா அவங்க சத்தியமாக என்கிட்ட அடைவாங்க, என்னை அடைவாங்க. அவங்க கட்டாயம் என்னுடைய உலகத்துக்கு வந்துடுவாங்க, அதில் சந்தேகமே பட வேண்டாங்க. அப்போ இறக்கும் தருவாயில் பகவானை நினைக்கணும்னா அது உடனே எல்லாம் வராது. சடனாக இறக்கும் தருவாயில் கடவுளை நினைக்க முடியாது. அப்போ வாழும் போதும் அந்த சிந்தனை இருக்கணும், அந்த ஸ்மரணம். வாழும்போதும் கிருஷ்ணரை நினச்சிட்டே இருந்தால் தான் உடலை விடும்போதும் கிருஷ்ணரை நினைக்க முடியும். அதனால தான் பக்தி தொண்டில் முதலாவது முக்கியமானது ஸ்ரவணம், கிருஷ்ணரை பற்றி கேட்பது. கீர்த்தனம் நாமம் ஜபிக்கிறது, பிரார்த்தனை செய்கிறது, கீர்த்தனம் செய்கிறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. இந்த 2 பண்ணதான் ஸ்ரவணம் கடவுளை பற்றி கேட்கணும், நாம ஜபிக்கணும். அப்போ தான் அவரை நினைக்க முடியும். ஸ்மரணம் இது பண்ணாமல் எப்படி நினைக்க முடியும்? அதனால இந்த ஸ்ரவன் கீர்த்தன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் விஷ்ணு ஸ்மரணம். அப்போ கடவுளை நினைக்கணும்னு சொன்னால், நீங்கள் சாமிஜி, நீங்கள் ஆசிரமத்தில் இருக்கீங்க, நீங்கள் கோயிலில் இருக்கீங்க, அதனால் உங்களால் கடவுளை நினைக்க முடியும். நாங்களாம் குடும்பஸ்தர்கள், வீட்டில் இருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வியாபாரம் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பம், சமுதாயம் இதெல்லாம் இருக்கே, நான் எப்படி கடவுளை நினைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். வருமா இல்லையா? எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சாதுக்களுக்கெல்லாம் என்னங்க, அவங்க ஆசிரமத்தில் இருக்காங்க, ஏதோ சாப்பிட்டுட்டு கடவுள் என்ன ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லலாம். நாங்கள்லாம் குடும்பஸ்தர்களாச்சு எப்படி? அப்போ அதுக்கு தான் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாரு, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தச்ச
மையர்ப்பித மனோபுத்தி மாமே வைஷசி அசம்சயக அசம்சயக நசம்சயக மா சுச்சக. இந்த வார்த்தை வந்து பகவத்கீதையில் பகவான் திரும்ப திரும்ப சொல்கிறார். பயப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, குழப்பம் அடையாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது தஸ்மா சர்வேஷு காலேஷு, எல்லா நேரத்திலும் காலத்திலும் அர்ஜுனா அர்ஜுனா நீ என்ன பண்ணணும், எல்லா நேரத்திலும் காலத்திலும் என்னையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படின்னா ஒன்றும் செய்ய வேண்டாமா? அப்படி ஒன்றும் சொல்லலை. என்னையே நினைத்து கொண்டு உன் கடமையை செய்ய வேண்டும். தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தச்ச. அர்ஜுனா நீ என்னையே நினச்சிக்கணும், அதே சமயம் உன் கடமையை செய்யணும். மை அர்ப்பித மனோ புத்தி, உன் மனம் புத்தியெல்லாம் எனக்கு அர்ப்பணித்து எனக்காக செயல் பண்ணா சத்தியமாக சொல்கிறேன்னு என்கிட்ட வந்துருவேன். அப்போது இது ஆர்ட், இது ஒரு கலை. என்ன ஆர்ட் இது? கிருஷ்ண உணர்வு. நம்ம எல்லாருக்கும் உணர்வு இருக்குது. பிரபுபாதர் என்ன சொல்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் உணர்வு இருக்குது, அது கிருஷ்ண உணர்வாக மாறணும். அது எப்படி மாறும்? அது கிருஷ்ணரே நினச்சிட்டே இருந்தால் தான் மாறும். அப்போ கிருஷ்ணரே நினச்சிட்டு இருக்குன்னா பக்தி தொண்டு பண்ணணும். அப்போது இங்கே பகவான் என்ன சொல்லித்தராரு, நீ உன் உத்தியோகத்தை விட வேண்டாம், நீ உத்தியோக கடமையை விட வேண்டாம். கணவனாக இருக்கிறவங்க அவன் கடமையை செய்யலாம், மனைவியாக இருக்கிறவங்க அவங்க கடமையை செய்யலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் அவங்க கடமையை செய்யணும். அதே நேரம் கடவுளை வழிபடணும், பகவானை நினைக்கணும், அவருடைய புகழ் பாடணும், அவருக்கு சேவை செய்யணும். அப்படி தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தச்ச. நம்முடைய கடமைகளை செய்து கொண்டு இறை பணியில், நம்முடைய கடமைகளை செய்து கொண்டு கிருஷ்ண உணர்வில் பக்தியில் இறை பணியில் நம்ம செயலாற்றும் போது என்னாகும், அந்த உடலை விடும்போது பகவானுடைய ஞாபகம் வரும். இந்த உடலை விடும்போது என்னாகும், பகவான் ஞாபகம் வரும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, சில நேரங்கள் நம்ம ஏதாவது படிக்கட்டுலேருந்து இறங்கும்போது, இல்லை ஏதாவது தடுக்கி விழும்போது, எங்கேயாவது போகிறோம் தடுக்கி விழுறோம், இல்லை படிக்கட்டுலேருந்து இறங்கும்போது கால் ஸ்லிப் ஆகுது, இல்லை எங்கேயாவது இந்த செவத்தில் எங்கேயாவது இந்த கார்னர் இடிச்சிருவோம். அப்போ ஐயோ அம்மா அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் கடவுள் உணர்வு இன்னும் வரல. அப்படி இடிச்சிக்கும் போது நாராயணா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னா அப்போ நமக்கு கடவுள் உணர்வு இருக்குது. எங்கேயாவது தெரியாதனமாக கீழே விழ போயிட்டோம், கீழே விழ கோவிந்தா கிருஷ்ணா நல்ல வேலை நான் விழலை அப்படின்னா என்ன ஆகுது, அந்த இடத்துல கடவுளை நினைக்கிறோம். அந்த நாமம் வாயில் வருது இல்லையா, அந்த நாமம் இறைவனுடைய நாமம் வாயில் வரணும்னு சொன்னால் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வரும். பயிற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். பயிற்சி எடுத்துக்கல ப்ராக்டிஸ் பண்ணலாம் வராது. எப்படி வரும்? சொல்லிகிட்டே இருந்தால் தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண உணர்வில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பரிச்சை வரும். எல்லாருக்கும் பரிச்சை வரும். ஏதாவது தடுக்கி விழக்கூடிய சமயத்தில், இல்லை ஏதாவது வாகனத்தில் போகிறோம், திடீர்னு யாரோ முட்டுற மாதிரி வந்தாங்க, இல்லை கீழே விழுற மாதிரி போயிட்டோம், அப்போ கடவுளை நினைக்கும். அதுதான் பரிச்சை. ஏன்னா ஒரு ஜீவனுக்கு எப்போ மரணம் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம யாருக்காவது சொல்ல முடியுமா, இல்லை சுவாமி நான் இன்னொரு 80 வருஷம் இருக்க போகிறேன், எனக்கு மரணமே வராது, யாரும் சொல்ல முடியாது. நமக்கு எப்போ வேணால் மரணம் வரலாம், எனி டைம் எப்போ வேணால் மரணம் வரலாம். அதனால என்ன பண்ணணும், நம்ம தயாராகணும். மரணத்தை வெல்லக்கூடிய பரீட்சைக்கு நம்ம தயாராகணும். அப்படின்னா நம்ம கிருஷ்ண உணர்வை தீவிரமாக பின்பற்ற வேண்டும். அப்போ நீங்கள் எல்லாருமே இந்த பொங்கல் பண்டிகை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. இந்த பொங்கல் பண்டிகைக்கு வந்து மகர சங்கராந்தின்னு பேர். மகர சங்கராந்தி, அதாவது சூரியன் மகர ராசிக்குள் பெயர்வது. ஓரொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். மொத்தம் 12 ராசி இருக்கு. இந்த 12 ராசியில் ஓரொரு மாதமும் சூரியன் என்ன பண்ணுவார், ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அந்த சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறது தான் சங்கராந்தி, சங்கரமணா அல்லது சங்கராந்தி. அப்போது சூரியன் மகர ராசிக்குள் நுழைவது மகர சங்கராந்தி. சிம்ம ராசிக்குள்ள ஒரு மாதம் போவார், மிதுன ராசிக்கு ஒரு மாதம் வருவார், அப்புறம் தனுசு ராசிக்கு ஒரு மாதம் போவார். இப்படி 12 மாதமும் ஓரொரு மாதம் சூரியன் வந்து அதன் பாதையில் சுரண்டுக்கிட்டே ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? சூரியன் தான் 12 மாதம் ட்ராவல் பண்ணுறாரு, பிரயாணம் பண்ணுறாரு, ஓரொரு மாதமும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறாரு. இதில் என்ன சிறப்பு? இந்த மகர சங்கராந்தி என்ன சிறப்பு? இந்த பொங்கல் பண்டிகை என்ன சிறப்பு? அப்போது இந்த மகர சங்கராந்திங்கிறது சூரியன் மகர ராசிக்குள்ள நுழையிறது,
உத்தராயண காலம், அதாவது 6 மாதம் உத்தராயண காலம், 6 மாதம் தட்சிணாயன காலம். சூரியன் வந்து வடக்கு திசையை நோக்கி போகிறது உத்தராயண காலம். நீங்கள் தினமும் காலையில் சூரியன் விடியும் போது பார்த்தீங்கன்னா, தினமும் நோட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போவார். அப்படியே 6 மாதம். இப்போ இது சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். இது நடு பாயிண்ட்னா நடு மையம்னா, இது மையமான பகுதினா அப்படியே 6 மாதம் என்ன பண்ணுவார், சூரியன் வடக்கு நோக்கி போவார், அது உத்தராயண காலம். அப்புறம் அடுத்த 6 மாதம் சூரியன் தெற்கு நோக்கி போவார், அது தட்சிணாயன காலம். இந்த 2 காலத்தில் உத்தராயண காலம் ரொம்ப சிறப்பு. அது இந்த மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு தான் உத்தராயண காலம் தொடங்குது. உத்தராயணா, பகவானை வந்து சயனத்திலிருந்து உத்தராயணம் எழுப்புறது. தேவர்களை என்ன பண்ணுவாங்க, புருஷ சூத்தகம், நாராயண சூக்தம், பிரம்மசங்கீதா, இந்த மாதிரி வேத மந்திரங்கள்லாம் ஓதி நாராயணனை யோக நித்திலிருந்து எழுப்புறார். அதுக்கப்புறம் இது தேவருடைய பகல் பொழுது. இப்போ நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 365 நாள், நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வருஷத்துக்கு 365 நாள். தேவருடைய ஆயுள் காலம் எப்படி, நமது 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல், அடுத்த 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு இரவு. அப்போ நமக்கு வந்து உத்தராயண காலம், நம்முடைய 6 மாதம் உத்தராயண காலம் தேவர்களுக்கு பகல் பொழுது, நம்முடைய 6 மாதம் தட்சிணாயன காலம் தேவர்களுக்கு இரவு. இந்த மாதிரி நமக்கு ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள். இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த தேவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய ஒரு நாள் ஒரு வருஷம், நமக்கு ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு நாள். இந்த மாதிரி அவங்க 365 வருஷம், நம்முடைய 365 வருஷம் தான் அவங்களுக்கு ஒரு வருஷம். அந்த மாதிரி தேவர்கள் 100 வருஷம் வாழ்றாங்க. அப்போ நம்மளோட நீண்ட ஆயுள் படைச்சவங்க இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ் இவங்கெல்லாம் நீண்ட ஆயுள் படைச்சவங்க. அப்போ இந்த உத்தராயண காலம் வந்து ரொம்ப புண்ணிய காலம். சூரியன் வடக்கு திசை நோக்கி போகக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகை, மகர சங்கராந்தி தொடங்கி இந்த 6 மாதம் வந்து தேவர்களுடைய பகல் பொழுது. இந்த பகல் பொழுதுல தேவர்கள் பகவானுக்கு ஆரத்தி செய்து பூஜை செய்து அவர் வழிபடுவார். அதே மாதிரி இந்த உத்தராயண காலத்தில் தான் பீஷ்ம பிதாமகர், பீஷ்மர் வந்து அவர் சரீரத்தை விட்டார். ஸோ பீஷ்மர் பிதாமகர் வந்து மகாபாரதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம், ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் வந்து 12 மகாஜனங்கள் ஒருவர், பகவானுடைய தூய பக்தர்களான 12 மகாஜன். ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாத, பீஷ்ம, ஜனகோ, வையாசகி, பலிம், பயம். ஸ்வயம்பு பிரம்மதேவர், நாரதர், மகாதேவர், சம்பு. ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாத, பீஷ்ம, ஜனக, வையாசகி, பலி, யமராஜ். இந்த 12 பேருமே வந்து பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட தூய பக்தர்கள், மகாஜனங்கள். அதில் பீஷ்மரும் ஒருவர். அப்போது பீஷ்மருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு அழகான பாடம். எப்படி ஒருத்தர் வந்து கிருஷ்ண உணர்விலே இருக்க வேண்டும், வாழும்போதும் எப்படி ஒருத்தர் கிருஷ்ண உணர்வில் இருக்கணும், உடலை விடும்போதும் எப்படி ஒருத்தர் கிருஷ்ண உணர்வில் இருக்கணும். ஆக மொத்தத்தில் கிருஷ்ணரையே எவ்வாறு நினைத்து கொண்டிருக்கிறார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே எவ்வாறு நினைத்து கொண்டிருப்பது, கிருஷ்ணருக்காக எப்படி செயலாற்றுவது, கிருஷ்ண உணர்வில் எப்படி இருப்பது, இந்த உடலை விட்டு எப்படி பகவான்கிட்ட போகிறது அப்படிங்கிற கலை, ஆர்ட், இந்த கலையை வந்து பீஷ்ம பிதாமகர் கற்றுக் கொடுக்குறார். ஸோ பீஷ்மருக்கு இன்னொரு பேர் வந்து கங்காபுத்திரன், கங்கையோடைய மகன் கங்காபுத்திரன். அவருக்கு இன்னொரு பேர் வந்து தேவராது. ஏன்னா ஒரு முறை சந்தனு மகாராஜா, பீஷ்மாவுடைய தந்தை, பீஷ்மர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சந்தனு மகாராஜா ஒரு நாள் காட்டில் வேட்டையாட போனேன். அப்போது ஒரு அழகான பொண்ணு சந்தித்தேன். அந்த பொண்ணு சந்தித்த உடனே, ஓ பெண்மணியே, நான் உன்னை திருமணம் செய்ய ஆசைப்பட்றேன். அப்போ அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, கங்காதேவி. அப்போ கங்காதேவி சொன்னாங்க, ஓ சந்தனு மகாராஜா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் கேட்கக்கூடாது, நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் கேட்கக்கூடாது. சரி, கங்கையோட அழகில் மயங்கின சந்தனு மகாராஜா அப்படியே ஆகட்டும். அப்போ சந்தனு மகாராஜா கங்காதேவியை கல்யாணம் பண்ணிட்டார். முதல் குழந்தை பிறந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, தூக்கி கங்கையில் போட்டாங்க. சந்தனு மகாராஜால பொறுத்துக்க முடியல. யோ, என்னுடைய வாரிசு, இந்த அஸ்தினாபுரத்துடைய வாரிசு, இந்த குரு வம்சத்துடைய வாரிசு, அந்த பிறந்த முதல் குழந்தைய கொஞ்சம் கூடி ஈவிறக்கம் இல்லாமல் கங்கையில் தூக்கி போட்டாரு. அடுத்த 2வது குழந்தை பிறந்தது, அதையும் தூக்கி போட்டாங்க. 3வது, 4, 5, 6, 7
7 குழந்தைகள் பிறந்தது. 7 குழந்தை தூக்கி கங்கையில் போய். ஏன்னா சந்தனு மகாராஜை போய் கேட்க முடியாது. சந்தனு மகாராஜ் ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன சொன்னாங்க, நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு. நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். அப்போ 8வது குழந்தை பிறக்கும்போது சந்தனு மகாராஜால் பொறுத்துக்க முடியல. இந்த பொண்ணு இவ்வளோ கொடூரமானவளாக இருக்கு, இந்த பொண்ணு எவ்வளோ கொடூரமானவளாக இருக்கா, பிறக்கிற குழந்தையெல்லாம் தூக்கி கங்கையில் போடுறாளே. அவள் போய் சொன்னா, நீ ஒரு அம்மாவா, உனக்கு ஈவு இறக்க இல்லையா, பிறக்கிற குழந்தையெல்லாம் தூக்கி கங்கையில் போடுறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாதுன்னு. நீங்கள் கேட்டுட்டீங்க, நீங்கள் இப்போ என்ன கேள்வி கேட்டதுனால நான் உங்களை விட்டு போகிறேன் அப்படின்னு கங்காதேவி அந்த குழந்தையை கூட்டிகிட்டு அந்த பூலோகத்தை விட்டு போயிட்டாங்க. அவங்க பூலோகத்தை விட்டுட்டு தேவலோகத்துக்கு போனாங்க. தேவலோகத்தில் போய் அந்த குழந்தைக்கு நல்ல அஸ்திர சஸ்திர வித்தைகள்லாம் கற்றுக் கொடுத்து ஆகச்சிறந்த பெரும் மாவீரன் மகாரதன். பீஷ்மர் மகாரதன் மாவீரன். அவர் இங்கேருந்து பூலோகத்திலேருந்து தேவலோகத்தில் போய் பரசுராமர்கிட்ட ஆயுதங்களுக்கு வித்தையெல்லாம் கற்றுண்டு சாஸ்திரம் கற்றுண்டு அவர் ஆகச்சிறந்த ஒரு பெரும் மகாரதன். அப்போ சந்தனு மகாராஜா ஒரு நாள் திரும்பி காட்டில் வேட்டையாட வந்தார். அப்போது ஒரு அழகான இளம் வாலிபன், ஒரு 16-17 வயசு இருக்கும். அப்படியே சூரியனை போல தேஜஸ், தாமரை போல கண்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், பறந்து விரிந்த தோள்கள், ஆஜானுபாகன், ஒரு மகாபாகன், ஆஜானுபாகன், ஒரு மகாரதன். அவரை பார்க்குறார். யார் இந்த பையன்? இந்த இளம் வாலிபனை பார்த்தா அரசகுமாரனை போல இருக்கிறான், தோற்றத்தில் ராஜகுமாரனை போல இருக்கிறான். எவ்வளோ அழகு, எவ்வளோ நேர்த்தியான தோல், எவ்வளோ ஆஜானுபாகன். போய் கேட்குறாரு, தம்பி நீ யாரப்பா, இங்கே என்னப்பா பண்ணுற? அப்போ கங்காதேவி சொன்னாங்க, பிரபு அது வேறு யாரில் உங்கள் பையன்தான், நம்ம பையன்தான் தேவராது. இப்போ நான் அவனை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இவ்வளோ நாள் நான் கூட்டின்னு போய் அவனை படிக்க வச்சு வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். இப்போ நான் உங்ககிட்ட உரிய நேரம் வந்துருச்சு, அவரை நான் உங்ககிட்ட விட்டுறேன். உங்கள் ராஜ்யத்துக்கு ஒரு பக்க பலமாக இருப்பார், அவர் குரு வம்சத்துக்கு பக்க பலமாக இருப்பார்னு தேவராதனை சந்தனத்தை ஒப்படைச்சிட்டு கங்கா திரும்ப போயிட்டாங்க. அப்போது தேவராதன் தந்தைக்கு பெரும் உதவியாக ராஜ்யத்தில் வெறும் ராஜகுமாரனாக அவர் அமர்ந்து கொண்டு பேருதவியாக இருக்கு. திரும்பி ஒரு நாள் சந்தனு மகாராஜா காட்டில் வேட்டையாட போகிறார். அப்போ போனவர் அங்கே காடு முழுவதும் அரோமா சென்ட் ஸ்மெல், அந்த ஃபாரஸ்ட் முழுவதும் அரோமா சென்ட்டு மனம், அப்படி நறுமணம், சுகந்த மனம், நறுமணம் கமழ். அது எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா ஒரு மீன் குலத்தை சார்ந்த ஒரு பெண், சத்தியவதி, மத்ஸ்யகாந்தா என்று அழைக்கக்கூடிய சத்தியவதியோடைய சரீரத்திலிருந்து அந்த நறுமணம். அவளை பார்த்தோடனே சந்தனு மகாராஜ் சொன்னார், ஓ என்னே, நான் இந்த உலகத்தோட சக்கரவர்த்தி சந்தனு, நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்போ அவ சொன்னால், சரி நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட பொண்ணு கேளுங்க, எங்கள் அப்பாட்ட நீங்கள் பொண்ணு கேளுங்க, அவர் சம்மதிச்சாருன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சந்தனு மகாராஜ் மந்திரிகளை கூட்டிகிட்டு ஒரு நாள் அந்த சத்தியவதி வீட்டுக்கு போகிறார். சத்தியவதி வீட்டில் போய் பொண்ணு கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறார், அவங்க அப்பா, ஓ மகாராஜா, நீங்கள் இந்த உலகத்தை ஆளும் சக்கரவர்த்தி, பாராளும் வேந்தன், இந்த உலகத்தை ஆளும் சக்கரவர்த்தி, நீங்கள் எனக்கு மருமகனாக வர்றது நான் செஞ்ச பாக்கியம். நீங்களே என் வீடு தேடி பொண்ணு கேட்க வந்தது நான் செஞ்ச பாக்கியம். ஆனால் என்ன ஒரு நிலைமைனா, என்னால் என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது. ஏன்னா ஏற்கனவே கல்யாண வயசில் உங்களுக்கு பையன் இருக்கான், நாளைக்கு அவனுக்கு திருமணம் ஆச்சுன்னா நாளைக்கு அவன் தான் அரியாசனத்தில் உட்கார போகிறான். என்னுடைய மகள் வயிற்றில் வரக்கூடிய பையனுக்கு அரியாசனம் கிடைக்காது, அவன் சேவகனாக தான் இருக்கணும். அப்போ அதுக்கு பேசாமல் இப்படியே இருந்துட்டு போயிடலாமே. அதனால நான் திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். பெரும் ஏமாற்றத்தோட சந்தனு மகாராஜ் திரும்ப வந்தார். அரண்மனையில் ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்கு. அப்போ தேவராதன் சந்தனு மகாராஜ்கிட்ட பேசுகிறாரு. அப்பாட்ட கேட்குறாரு, ஏன் அப்பா என் முகம் இன்றைக்கி ரொம்ப வாடி இருக்குது, ரொம்ப சோகமாக இருக்கீங்க, யாராவது ஏதாவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா, ஏதாவது துக்கம் நடந்துருச்சா, இல்லை ஏதாவது எங்கேயாவது தோற்று போயிட்டீங்களா, இன்னும் நிறைய கேள்வி கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐம் ஓகே, ஐம் ஆல்ரைட், நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லைன்ட்டு போயிட்டேன். ஆனாலும் சந்தனு மகாராஜோடைய முகத்தில் இருக்கிற கவலையை தேவராதனால் புரிஞ்சுக்க முடிச்சு. அப்போ தேவராதன் போய் மந்திரிகள்கிட்ட கேட்குறாரு, என்ன நடந்தது, அப்பாவுடைய சோகத்துக்கான காரணம் என்ன, ஏன் அப்பா இன்றைக்கி சந்தோஷமாக இல்லை. அப்போ மந்திரிமார்கள் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இந்த சத்தியவதியை கல்யாணம் பண்ணணும்னு போனார்,
அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உங்களை காரணமாக காமிச்சு நீங்கள் தான் நாளைக்கு அஸ்தினாபுரத்தில் அரியாசனத்தில் உட்கார போகிறீங்கன்னு உங்களே காரணமாக காமிச்சு அந்த கல்யாணத்தை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. உங்கள் அப்பாவுடைய ப்ரொஃபஸலை வந்து அவங்க நிராகரித்து விட்டார்கள். உங்கள் அப்பாவுடைய கோரிக்கையை நிராகரித்து விட்டார்கள். ஓ அப்படியா செய்தி, அப்போ வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி ஒரு தேர் எடுத்துட்டு தேவரதன் வந்து ஒரு தேர் எடுத்துட்டு கொஞ்சம் பிராமணர்கள் அந்த சபையில் இருக்கிற மந்திரிகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறார். போய் நேராக சத்தியவதியோட வீட்டுக்கு போனார். சத்தியவதியோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னுடைய தந்தைக்கு உங்கள் மகளை கல்யாணம் பண்ணித்தர உங்களுக்கு என்ன பிரச்சனை? வரலாற்றிலேயே சரித்திரத்திலேயே அப்பாவுக்கு பொண்ணு பார்க்க போனவர் இவர் தான். சரித்திரத்திலேயே வரலாற்றிலேயே வந்து அப்பாவுக்கு பொண்ணு கேட்டு போன பையன். பெரும்பாலும் பையனுக்கு அப்பா பொண்ணு தேடி போவாங்க. இங்கே அப்பாவுக்கு பொண்ணு கேட்டு பையன் போயிருக்காரு. என்ன காரணம்? ஏன் எங்கள் அப்பாவுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர மாட்டேனீங்க? அப்போது சத்தியவதியோட அப்பா சொல்வார், காரணம் நீதான்ப்பா. நீ வந்து மூத்த தாரத்துறை பையன், நீ கங்கா புத்திரன், கங்கையோடைய பையன். அப்போ நாளைக்கு வந்து நீ தான் அஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் உட்காருவே. என் மனைவி என் மகள் சத்தியவதி, என் மகள் சத்தியவதியோடைய வயிற்றில் வரக்கூடிய குழந்தை உனக்கு சேவகனாக தானே இருக்கணும். அதனால நாங்கள் இப்படி இருந்துட்டு போகிறோம், எங்களுக்கு எதுக்கு அரண்மனை வாழ்க்கை? அப்போ தேவராதன் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? இந்த பிராமணர் சாட்சியாக, இந்த மந்திரி சாட்சியாக சொல்கிறேன், நான் வந்து அஸ்தினாபுரத்து அரியாசனத்தை ஏற்றுக்க மாட்டேன். நான் வந்து என்னுடைய தமையனுக்காக, என் தம்பிக்காக அஸ்தினாபுரத்து அரியாசனத்தை நான் விட்டு கொடுக்குறேன். என்னுடைய தம்பிக்காக நான் விட்டு கொடுக்குறேன். எனக்கு ராஜ்ய பதவி வேண்டாம். சத்தியவதிக்கு நாளைக்கு குழந்தை பிறந்தா அந்த சத்தியவதியோடைய பசங்களே ராஜ்யத்தை ஆளட்டும். அதை கேட்டோன்னு இப்போ உங்கள் சந்தோஷமா? இப்போ உங்கள் பொண்ணை எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி தருவீங்களா? அவருக்கு 50% திருப்தி, 100% இல்லை. அவர் 100% திருப்தி அடையல, 50% திருப்தி. இன்னும் என்ன உங்களுக்கு வேணும்? நான் தான் ராஜ்யம் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னேனே. அப்போ சத்தியவதியோட அப்பா சொல்கிறாரு, தேவராதா, கங்கா புத்திரா, பிதாமகா, இன்னைக்கு நீ சொல்கிற ராஜ்யம் வேண்டான்னு, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு பெறக்கூடிய குழந்தை தானே அஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் உட்காரும். என் மகளுக்கு பெறக்கூடிய பையன், அவனுடைய பையனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. எவ்வளோ புத்திசாலி பாருங்க அந்த சத்தியவதியோடைய அப்பா. அப்போ பீஷ்மர் அப்போ தேவராதன் சொல்கிறார், ஆகாயம் சாட்சியாக, பூமி சாட்சியாக, அக்னி சாட்சியாக, இங்கே இருக்க பிராமணர் சாட்சியாக, மந்திரிகள் அமைச்சர்கள் சாட்சியாக நான் சபதம் எடுக்கிறேன். நான் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியாமாக இருந்து விடுகிறேன். நான் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியா இருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கல. உங்கள் பொண்ணுக்காக, என்னுடைய தந்தைக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் செய்கிறேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறேன். அப்படி சபதம் எடுக்கும்போது தேவர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து பூக்களை மழையாக பொழிகிறாங்க. இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ் எல்லாம் ஆகாசத்திலிருந்து பீஷ்மா 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 அப்படி பூக்களை மழையாக பொழிகிறாங்க. ஏன்னா பீஷ்மா அப்படின்னு சொன்னால் உறுதியான தவம், கடும் தவம் மேற்கொண்டவர். தன்னுடைய தந்தைக்காக 14-15 வயசில் பிரம்மச்சரியம் இருக்க முடிவு பண்ண, வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சரியா இருந்தார். இதை கேட்ட உடனே சந்திர மகாராஜ் கண்ணில் கண்ணீரே வந்து, என்னுடைய புலன்பத்துக்காக, என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக என் மகன் வந்து பிரம்மச்சரியம் இருக்காங்க, எவ்வளோ பெரிய தியாகம் இருக்கு. அப்போ சந்திர மகாராஜ் சொன்னார், பீஷ்மா, நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். நீ விரும்பும் போது இந்த உடலை விடலாம், நீ எப்போ விரும்புறியோ அப்போ இந்த உடலை விடலாம். இச்சா மரணம். பீஷ்மாவுக்கு மட்டும் அவர் எப்போ நினைக்கிறா அப்போ உடலை விடலாம். அது சந்திர மகாராஜா வரம் கொடுத்துட்டார் பீஷ்மாவுக்கு. ஸோ இப்படி பீஷ்மா வந்து அஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் அமராமல் யாரெல்லாம் அஸ்தினாபுரத்தை ஆளுகின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறேன். சத்தியவதியுடைய மகன் விசித்திர வீரியன், அதுக்கப்புறம் பாண்டு புத்திரர்கள், இப்படி எல்லாம் யாரெல்லாம் அஸ்தினாபுரத்து அரியாசனத்தை உட்காந்தாங்களோ பீஷ்மர் அரியாசனத்தில் அமர மாட்டார். அஸ்தினாபுரத்து அரியாசனத்துக்கு பாதுகாவலனாக இருக்கிறார், கார்டியன். அந்த மாதிரி ஒரு விரதம் எடுத்துக்கிட்டார், தமம் எடுத்துக்கிட்டார். ஸோ எப்படி காலம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கௌரவருடைய சூழ்ச்சி, பாண்டவர்களை அழிக்கணும், ராஜ்யத்தை அவங்களே எடுத்துக்கணும். இப்போ தான் பீஷ்மாவுக்கு வந்து ஒரு தர்ம சங்கடமாக நிலைமை. குரு வம்சம் ஒரே வம்சம் தான் ரெண்டாக பிரிஞ்சிருது, பாண்டவர் கௌரவர். திருதராஷ்டருடைய கெட்ட புத்தி, பீஷ்மர் எவ்வளோ சொல்லி திருதராஷ்டர் கேட்கவே இல்லை. துர்புத்தி, துரியோதனன், திருதராஷ்டிரன், கர்ணன், சகுனி எல்லாம் சேர்ந்துட்டு பாண்டவருக்கு பெரும் குற்றத்தை விளை.
ஆனால் பீஷ்மர் சத்தியவதிக்கு செய்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் யார் அமர்ந்தாலும் அவர்களுக்கு பாதுகாவலனாக இருப்பேன்னு சொல்லியிருக்கார். அந்த வாக்குறுதி, அந்த தர்மத்தை காப்பதற்காக பீஷ்மா வந்து எதிர் அணியில் இருக்கார். பாண்டவருக்கு எதிராக கௌரவர்கள் அணியில் பீஷ்மா இருக்கார். ஆனால் எதிர் அணியில் தான் பீஷ்மா இருக்காரு. அவருக்கு நன்றாக தெரியும் பாண்டவர் தான் இந்த யுத்தத்தில் ஜெயிப்பாங்க, பாண்டவர் தான் இந்த யுத்தத்தில் ஜெயிப்பாங்க. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்கார். ஜெயத்து பாண்டு புத்திரானாம் ஏஷாம் பக்ஷே ஜனார்தனா, பகவான் அவங்க பக்கம் இருக்கிறதுனால பாண்டவர் தான் ஜெயிக்க போகிறாங்க. இது வந்து பகவத்கீதை முதல் அத்தியாயத்தில் அவங்க சங்கு ஊதுறாங்க. யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி, மகாபாரத யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி சங்கு ஊதுனாங்க இல்லையா? அப்போ பீஷ்மனுடைய சங்கு, அந்த சங்கினுடைய முழக்கம், பீஷ்மனுடைய சங்கின் முழக்கம் வந்து மறைமுகமாக சொல்லிச்சான், துரியோதனா நீ தோற்று போயிடுவேன், பாண்டவர் தான் ஜெயிக்க போகிறாங்க. ஏன்னா பகவான் அவங்க பக்கம் இருக்காரு. நீங்கள் அநீதி அதர்மத்தில் இருக்கீங்க, பாண்டவர் தர்மத்தில் இருக்காங்க, தர்மமே வெல்லும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே வெல்லும். தர்மோ ரக்ஷிதோ ரக்ஷிதாகா, நாம் தர்மத்தை காப்பாற்றினா தர்மம் நம்மளை காக்கும். நாம் தர்மம் செஞ்சால் அவங்கவுங்க தர்மத்தை ஒழுங்காக பண்ணால் தர்மம் நம்மை, அந்த தர்மமே நம்மை காக்கும். அதனால பாண்டவர்கள் வந்து தற்காலிகமாக கஷ்டப்படலாம், ஆனால் அவங்க தான் ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் அமரப்போகிறாங்க. ஆனால் பீஷ்மர் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக பாண்டவர் பக்கம் இல்லாமல் கௌரவர் பக்கம் இருக்கு. அதனால பீஷ்மர் செய்த பெரும் தவறு, என்ன தவறு செய்து விட்டார்? தர்மத்தை காக்கிறேன்னு சொல்லிட்டு மிக உயர்ந்த தர்மத்தை விட்டுட்டார். பரோ தர்மம், சவை பும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அகிதுகி அப்பிரதிகதா ஏ ஆத்மா சுப்ரசிததி. தர்மத்திலே உயர்ந்தது பரோ தர்மம், பகவானுக்கு சேவை செய்வது, அவரை திருப்தி செய்வது. அதை விட்டுட்டு பீஷ்மர் வந்து என்னுடைய தர்மத்தை நான் காப்பாற்றுவேன். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார்? இந்த பீஷ்மர் தான காரணம். என்ன காரணம்? ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்தில் யார் உட்காந்தாலும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார். அன்றைக்கி திரௌபதியை சபையில் இழுத்துட்டு வந்தாங்களே, அப்போ பீஷ்மர் பார்த்துட்டு சும்மா இருந்தார் இல்லையா? அது பெரும் குற்றம் தானே. அதனால இந்த பீஷ்ம பிதாமகருக்கு நான் தக்க நேரத்தில் பாடம் போட்டுவேன், தக்க நேரத்தில் இவருக்கு பாடம் போட்டுவேன். என்ன ஒரு தைரியம் இருந்தால் திரௌபதியை சபையில் இழுத்து வரும்போது பீஷ்மர் பேசாமல் இருப்பார். அபிமன்யு சிறு பாலகன், பெரும் மகாரதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாங்க. அதனால பீஷ்மருக்கு ஒரு தக்க பாடம் போட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுறாரு? பீஷ்மரை வந்து எதிரணியில் வச்சுருக்கார். பீஷ்மர் எதிரணியில் வச்சுருக்கார். ஏன் பீஷ்மர் எதிரணியில் இருக்காரு? பகவானே பக்தருக்கு எதிராக சண்டை போடுறாரு. அப்போ பகவான் என்ன உறுதிப்படுத்துகிறாரு? பீஷ்மரை போல ஒரு மகாரதர், ஆயிரக்கணக்கான யானைப்படைகள், ஆயிரக்கணக்கான குதிரைப்படைகள், ஆயிரக்கணக்கான சிப்பாய்கள், மகாரதர்கள், பல அக்ஷௌகினிகள், இதுகள் கூட சண்டை போடக்கூடிய துணிச்சலான பீஷ்மர் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே தர்மம் இல்லை அப்படின்னா, என் பக்தனுக்கு எதிராக எப்பேற்பட்ட மகாரதர் வந்து நின்னாலும் அவங்கள நான் ஜெயிக்க விட மாட்டேன். என் பக்தரை தான் நான் ஜெயிக்க விடுவேன், பக்தர் அல்லாதவங்கள நான் ஜெயிக்க விட மாட்டேன். அதனால பீஷ்மர் பக்தராக இருந்தாலும் ஒரு தூய பக்தர், 12 மகாஜனங்கள் ஒருவர். ஆனால் பகவான் என்ன பண்ணார்? அவர் எதிரணியில் சேவை கொடுத்துருக்கு. அவர் கொடுத்துருக்க சர்வீஸ் வந்து பாண்டவருக்கு அகெயின்ஸ்டார். அதனால் பீஷ்மர் பல தடவை தர்மசங்கடமாக நிலைக்கு ஆளாங்க. ஒரு நாள் துரியோதனன் வந்து சொல்கிறார், பீஷ்மர்கிட்ட வந்து துரியோதனன் சொல்கிறாரு, பீஷ்மா பிதாமகா, நீங்கள் வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல, என்கிட்ட நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்னுடைய நான் போடுற சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் பாண்டவருக்கு விசுவாசமாக இருக்கீங்க, நீங்கள் பாண்டவரில் கொல்ல மாட்டேங்கிறீங்க, அர்ஜுனனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, அவருக்கு மேலே உங்களுக்கு பற்றுதல், பாண்டவர் மேலே உங்களுக்கு பாசம் பற்றுதல் இருக்குது, அதனால தான் நீங்கள் கொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மிக மோசமான வார்த்தைகளால் துரியோதனன் பீஷ்மரை வந்து இழிந்து இகழ்ந்து பேசுகிறார். இப்போ பீஷ்மர் சபதம் எடுக்கிறார். பீஷ்மர் சபதம் எடுத்தால் அது நிறைவேற்றுவார். ஸோ பீஷ்மர் சொல்கிறாரு, துரியோதனா, நாளைக்கு நடக்கூடிய யுத்தத்தில் நான் அர்ஜுனனை கொன்னுருவேன், நாளைக்கு நடக்கிற யுத்தத்தில் நான் அர்ஜுனனை கொல்வேன், நீ நிம்மதியாக போய் தூங்குன்னு. இது வந்து பாண்டவருடைய கூடாரத்துக்கு தெரிஞ்சு போச்சு. ஓ, பிதாமகர் சபதம் போட்டிருக்காரு, நாளைக்கு நடக்கூடிய யுத்தத்தில் அர்ஜுனனை கொல்ல போகிறார். திரௌபதி வந்து அழறா, ஐயோ பகவானே கிருஷ்ணா, இது என்ன கொடுமை, பிதாமகர் சபதம் செய்தால் நிறைவேற்றி விடுவாரே,
யாரால் அவரை வெல்ல முடியும்? அவர் ஒரு மகாரதர், பரசுராமருக்கு நிகராக யுத்தம் செய்தவர், ஆகச்சிறந்த பெரும் போராளி, எல்லா வித்தைகளையும் தேர்ச்சி பெற்றவர். அர்ஜுனன் அவருக்கு முன்னாடி ஒரு குழந்தை மாதிரி தானே. எப்படி அர்ஜுனன் அவர் ஜெயிக்க போறாரு? அர்ஜுனன் வேற கொண்டுருவேன்னு சொல்லிட்டாரு அவரு. திரௌபதி வந்து அழறாங்க. கிருஷ்ணர் என்ன செஞ்சாரு? நான் என்ன செய்ய முடியும்? கிருஷ்ணா சொல்கிறேன், நான் என்ன செய்ய முடியும்? கிருஷ்ணா நீங்கள் தான் எதாவது செய்யணும், நான் ஒன்றும் செய்ய முடியாது. வேணா நான் உன்னை பீஷ்மர்கிட்ட கூட்டின்னு போகிறேன், என் கூட வான்னு. நீ வேணா பீஷ்மார்ட்ட பேசுங்க. அன்றைக்கி மகாபாரத யுத்தம் முடிஞ்சு சூரியன் அஸ்தமிக்குது. எல்லாம் அவங்க கூடாரத்துக்கு போயிட்டாங்க. எல்லாம் டென்ட்டுக்குள்ளே போனோடனே, அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது இல்லை, அப்போ வந்து இந்த தீபம் தான் வச்சுருக்கு. ஏதோ ஒரு கொலுசு சத்தம் கேட்குது பீஷ்மருடைய கூடார பக்கத்தில். சிங் 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 கொலுசு சத்தம். பீஷ்மர் கூடாரத்துலேருந்து அந்த தீப்பந்தத்தை எடுத்துன்னு வர்றாரு. யார் இது? நான் ஒரு பிரம்மச்சாரி, இந்த நேரத்தில் எந்த பொண்ணு என்னோட குடிசை கூடாரத்துக்கு வர்றது? இங்கே அனுமதி இல்லை அப்படின்னு அந்த தீப்பந்தத்தை பிடிச்சின்னு வர்றாரு. யாரோ காலை பிடிச்சிட்டு இருக்காங்க. யாரோ வந்து பீஷ்மர் காலை பிடிக்கிறாங்க. இப்படியே அந்த தீபத்தை வச்சு, அந்த தீப்பந்தம் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்த்தா அது திரௌபதி. திரௌபதி, எந்த நேரத்தில் நீ எங்க? பிதாமகரே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, தீர்க்க சுமங்கலி பவன். என்ன சொன்னார்? தீர்க்க சுமங்கலி பவன். பக்கத்தில் கிருஷ்ணன் நின்றுட்டு இருக்கார். திரௌபதி, நம்ம வந்த வேலை முடிஞ்சது, வா போலான்ட்டு. இப்போ அங்கே துரியோதன்ட்டு சொன்னார், நான் அர்ஜுனனை கொண்டுருவேன், நாளைக்கு நடக்கூடிய யுத்தத்தில் நான் அர்ஜுனனை கொண்டுருவேன் சபதம் போட்டிருக்கேன். இங்கே திரௌபதிகிட்ட நீ தீர்க்க சுமங்கலியாக இருக்குன்னு சொன்னார். இப்போ எதை செய்வார்? திரௌபதி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவாரா, இல்லை துரியோதனை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவார்? இதுதான் தர்ம சங்கடமான நிலைமை. அப்போது தர்மத்திலே மிக உயர்ந்தது பகவானை திருப்தி செய்யணும். பகவானை திருப்தி பண்ணாமல் பேரளவான தர்மத்தை செய்து எந்த பிரயோஜனம் இல்லை. இது பீஷ்மருக்கு அப்போ தான் புரிஞ்சுது. கிருஷ்ணர் வந்து என்னை ஒரு தர்ம சங்கடமான நிலையில் மாட்டி விட்டார். கிருஷ்ணா வந்து என்னை வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலையில் மாட்டி விட்டார். ரெண்டாவது என்ன பண்ணார்? திரும்பி ஒரு நாள் துரியோதனை வந்தான். திரும்பி ஒரு நாள் துரியோதனை வந்து சொன்னால், ஓ பிதாமகரே, நீங்கள் வந்து அர்ஜுனனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, அவர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க, நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க, ஏன்ட்ட சாப்பிட்டுட்டு நீங்கள் நன்றி விசுவாசமாக இல்லை அப்படின்னு திரும்பி பீஷ்மரை தரக்குறைவாக பேச. அப்போ பீஷ்மர் சொன்னார் கோவம் வந்து, நாளைக்கு நடக்கூடிய யுத்தத்தில் பாண்டவர் 5 நான் கொல்லுவேன், அட்லீஸ்ட் அந்த அர்ஜுனியாவது நான் கொல்லுவேன். நாளைக்கு நடக்கூடிய யுத்தத்தில் அர்ஜுனனை கொண்டுடுவேன். பிதாமகர் சொன்னால் செய்வார். பீஷ்மர் வந்து இது வரைக்கும் அவர் சொல்லி செஞ்சு சாதிச்சதா சாதிக்காம விட்டதான் சரித்திரமே இல்லை. துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எப்படி பண்ண போகிறாரு? அப்போ பிதாமகர் சொன்னார், என்கிட்ட ஒரு 5 தெய்வீகமான அஸ்திரம் இருக்குது, என்கிட்ட ஒரு 5 தெய்வீகமான அஸ்திரம் இருக்குது, அது நான் ஒருத்தருக்கு வச்சுருக்கேன், அது நாளைக்கு யுத்தத்தில் அந்த அஸ்திரம் போட்டால் அவங்க தப்பிக்கவே முடியாது. அப்பாடா, துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் கூடாரத்துக்கு போனான், அப்படியே சந்தோஷத்தில் படுத்துட்டு இருக்கான். நாளைக்கு வந்து பாண்டவர் உயிரோடு இருக்க மாட்டாங்க, 5 பேரை பீஷ்மர் கொண்டுடுவார். ஆனாலும் ஒரு நப்பாசை அவருக்கு. என்ன நப்பாசைன்னா, அந்த அஸ்திரத்தை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா என்ன, நாளைக்கு பீஷ்மர்கிட்ட கொடுக்கலாம். அப்போ வந்தார். திரும்ப கூடாரத்துக்கு போனவர் துரியோதனை அவன் கூடாரத்துக்கு போயிட்டு திரும்பி பீஷ்மருடைய கூடாரத்துக்கு வந்தான். பீஷ்மர் கேட்ட, இப்போ என்ன உனக்கு சந்தேகம், என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு சந்தேகம் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அந்த 5 பேரையும் கொல்லுவேன்ட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த அஸ்திரத்தை எங்கிட்ட கொடுத்துருங்களேன், காலையில் நான் கொண்டு வந்து தரேன். அந்த அஸ்திரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் காலையில் கொண்டு வந்து தரேன். பீஷ்மருக்கு இந்த அல்ப புத்தி உள்ளவன், சரி எடுத்துன்னு போட்டுன்னு கொடுத்தாரு. இவன் அந்த 5 அஸ்திரத்தை கொண்டு வந்து தலைமாட்டில் வச்சு அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கான். நாளைக்கு பாண்டவர்லாம் உயிரோடு இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் கொண்டு போகும். அங்கே பாண்டவருடைய கூடாரத்தில் கிருஷ்ணா சிரிச்சுட்டு இருக்கார். இவங்கெல்லாம் கவலையில் உட்காந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு விடிஞ்சா என்ன நடக்குமோ, பீஷ்மர் என்ன அஸ்திரம் போட போகிறாரோ, யாருக்கு என்ன ஆபத்து வரப்போகுதோ, கிருஷ்ணா சிரிச்சுட்டு இருக்கார். அர்ஜுனன் கேட்குறாரு, கிருஷ்ணா எதை நினச்சி சிரிக்கிறீங்க? நான் உங்களை நினச்சி தான் சிரிக்கிறேன். நாளைக்கு பிதாமகர் ஒரு பெரிய சபதம் போட்டிருக்காரு, உங்கள் 5 பேரையும் கொல்ல போகிறேன்ட்டு. ஸோ பிதாமகர் சொல்லிட்டாருன்னா செஞ்சுருவாரே. பிதாமகர் சொல்கிறதா செய்வார், செய்கிறதா சொல்லுவார். அவர் ரஜினிகாந்த் மாதிரி. ரஜினிகாந்த் வந்து சினிமாவில் தான் சொல்லுவார். பிதாமகர் வந்து ரியல் ஹீரோ, பீஷ்மர் வந்து உண்மையான ஹீரோ. அவர் அப்படி தான், அவர் சபதம் எடுத்தால் அதை பின்வாங்க மாட்டார். அப்போது அர்ஜுனன் பயந்துட்டான்.
ஐயோ கிருஷ்ணா என்ன பண்ணுறது, பிதாமகர் நாளைக்கு என்ன பண்ண போகிறாரோ, சரி நீ என் கூட வா. நேராக துரியோதனுடைய கூடாரத்துக்கு கூட்டின்னு போறாரு. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, துரியோதனுடைய கூடாரத்துக்கு கூட்டின்னு போறாரு. அப்போ அர்ஜுனன் கேட்குறாரு, இப்போ எதுக்கு நம்ம துரியோதனுடைய கூடாரத்துக்கு போகணும்? காரணம் இருக்கு, என் கூட வா. ஏன்னா கிருஷ்ணர் வந்து பரமாத்மா இல்லையா, எல்லா இதயத்திலும் இருக்கார். அவருக்கு தெரியாமல் என்ன நடக்கும், அவர் அனுமதி இல்லாமல் என்ன நடக்கும், அவருடைய விருப்பம் இல்லாமல் என்ன நடக்கும்? எந்த விஷயமும் பகவானுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது, அவருக்கு தெரியாமல் நடக்காது, அவருடைய விருப்பம் இல்லாமல் நடக்கும். சரி கிருஷ்ணா, இப்போ என்ன எதுக்கு துரியோதனுடைய கூடாரத்துக்கு கூட்டின்னு போறீங்க? ஒரு நாள் துரியோதன் உனக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? அர்ஜுனா, உனக்கு ஞாபகம் மறதி அதிகம். ஒரு நாள் துரியோதனன் சொன்னா, உனக்கு ஏதாவது உதவி வேணா கேள்வி, நான் செய்கிறேன்னா நீ வேணான்ட்டேன். திரும்ப திரும்ப கேட்டான், இல்லை அர்ஜுனா நீ எனக்கு ஏதாவது உதவி வேணா சொல்லி நான் செய்கிறேன். இது நேரம் வந்துருச்சு. அவன் உனக்கு உதவி செய்கிற நேரம் வந்துருச்சு. என்ன ஆகும்னா, ஒரு சமயம் இந்த பாண்டவர்கள்லாம் வனவாசத்தில் இருந்தபோது கந்தர்வர்கள்லாம் அங்கே ஒரு பெரிய தாமரை குளம் இருக்கு, அருவி. அந்த அருவி இருக்கக்கூடிய தாமரை குளத்தில் கந்தர்வர்கள் விளையாடுற இடம். அங்கே போய் துரியோதனா அவங்க ஆளுகள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ கந்தர்வுடைய தலைவன் வந்து சொன்னா, அடே துரியோதனா, இது எங்கள் இடம், நீ எப்படி இங்கே உள்ளே வரலாம்? எங்களுடைய விளையாட்டு மைதானத்தில் அத்துமறி நீ உள்ளே வந்திருக்க, சரி போனா போட்டு மன்னிச்சு விட்டுறப்போ அப்படின்னு. அப்புறம் வாக்குவாதமாகி போய் துரியோதனுக்கு கோவம் வந்து 2 பேரும் சண்டை வந்து போய் கௌரவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் பெரும் யுத்தம். அதில் கந்தர்வர் என்ன பண்ணாங்க, கௌரவர்களை கைது பண்ணிட்டாங்க. கர்ணன், துரியோதனன், துச்சாசனன் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. கம்பத்தில் மரத்தில் பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்க. அங்கே பீமன் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். பேசாமல் அரண்மனையில் இருந்திருக்கலாமா? நம்ம கஷ்டப்படுறத பார்க்கணுன்னு வந்து எவ்வளோ நல்ல எண்ணம் உனக்கு. துரியோதனுக்கு எவ்வளோ நல்ல எண்ணம், அரண்மனையில் பேசாமல் சாப்பிட்டு இருந்துக்கலாம். நம்ம கஷ்டப்படுறத பார்க்கணும், இங்கே வந்து அவன் மாட்டிக்கிட்டான். போச்சு, நம்ம எதிரி வந்து அவனே மாட்டிக்கிட்டான், அவன் கதை முடிச்சுது. அப்போ யுதிஷ்டிரர் சொன்னார், தர்மர், இல்லை பீமா இது தர்மம் இல்லை, அவன் நம் சகோதரன், நம்ம இடத்துக்கு வந்துரு விருந்தாளி, அவரை கந்தர்வர்கள் கைது செய்தால் நாம தான் அவரை விடுவிக்கணும். அதனால நீயும் அர்ஜுனனும் போய் கந்தர்வர்களோட சண்டை போட்டு துரியோதனை ரிலீஸ் பண்ணுங்க. இதில் பீமனுக்கு உடன்பாடு ஒன்றும் இல்லை, ஆனால் அண்ணா சொல்லிட்டார் அப்படின்னு. அர்ஜுனனும் பீமனும் போய் கந்தர்வர்களோட பயங்கரமாக சண்டை போட்டு, அது குறிப்பாக அர்ஜுனன் அந்த காண்டிவம் எடுத்து நான் ஏற்றி அஸ்திரம் வச்சா 1000 அஸ்திரங்களாக போகும். கந்தர்வர்கள்லாம் உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. இந்த மாதிரி கந்தர்வரோட யுத்தம் செய்து அவங்களை விரட்டி அடித்து துரியோதனை ரிலீஸ் பண்ணு, துரியோதனை விடுதலை பண்ணி யுதிஷ்டத்தை கூட்டினு. அப்போ துரியோதனன் சொல்கிறார், அர்ஜுனா உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, ராஜ்யத்தை நீயே எடுத்துக்கோ. அர்ஜுனன் சொன்னார், நான் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை, உன்கிட்ட ராஜ்யம் பிச்சை கேட்கறது, யாசகம் பெறுவதற்கு. அது தகுந்த நேரத்தில் நாங்கள் எப்படி பெறுவோமோ அப்படி பெறுவோம். சரி அர்ஜுனா, வேறு ஏதாவது கேளு, நான் தரேன். ஒன்றும் வேண்டாம் எனக்கு. கேளு அர்ஜுனா. இல்லை இப்போ வேண்டாம், இப்போ தேவைப்பட்டா கேட்குறேன். அதை வந்து இப்போ கிருஷ்ணன் ஞாபகப்படுத்திட்டார். கேளு அர்ஜுனா, என்ன கேட்கணும்? அந்த பிதாமகர் உங்களுக்கு 5 அஸ்திரம் வச்சிருக்காரு, அது துரியோதன்ட்டு இருக்கு, அதை வாங்கிட்டு வருது. நேராக அர்ஜுனன் கிருஷ்ணரும் துரியோதனுடைய கூடாரத்துக்கு வந்தாங்க. காலையில் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சாயந்தரமான நண்பர்கள், உறவினர்கள் ஒரே இடத்துல உட்காந்து பிரசாதம் சாப்பிடுவாங்க, பேசுவாங்க, விளையாடுவாங்க. ஆனால் காலையில் யுத்தத்தில் சண்டை போடுவாங்க. அது யுத்தத்தில் யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க, தோப்பாங்க, இறந்து போவாங்க. ஆனால் கலாச்சாரம் என்னென்னா, விருந்தோம்பல், தன்னுடைய இடத்துக்கு வந்தவங்களை எப்படி உபசரிக்கணும். அப்போ துரியோதனை வந்து அசுரகுணம் படைத்தவனாக இருந்தாலும் தன்னை நாடி வருபவர்களுக்கு விருந்தோம்பல் செய்கிறார். அர்ஜுனனை கிருஷ்ணரை வர வச்சு உட்கார வச்சு அவங்க உபசரணை பண்ணி, என்ன கிருஷ்ணா, அர்ஜுனா, வாசுதேவா, என்னுடைய இடம் தேடி வந்திருக்கீங்க, என்ன வேணும்? இந்த யுத்தத்தை நிப்பாட்டணுமா? இந்த ராஜ்யத்தை நீங்களே வச்சுக்கிறீங்களா? இல்லை சத்திரியனுக்கு அது அழகில்லை, சத்திரியன் போய் யாசகம் பெற்று வாங்கக்கூடாது, அவன் வீரத்தை காமிச்சுவாங்க. சரி வேறு என்ன வேணும் உனக்கு? நீ எனக்கு ஒரு தடவை வாக்கு கொடுத்தியா? ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கு. அப்போ எனக்கு அந்த பிதாமகருடைய 5 அஸ்திரத்தை கொடுன்னு, அந்த பிதாமகர் வச்சிருக்கிற 5 அஸ்திரத்தை கொடுன்னு. போச்சு, துரியோதன முகமே சுருங்கி போச்சு. ஜெஜோ தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அப்புறம் கொடுத்தான். காலையில் பீஷ்மர் யுத்தத்துக்கு தயாராகி வர்றாரு, அம்பு எடுத்துன்னு வர்றாரு, வில் எடுத்துன்னு வர்றாரு. துரியோதனா அந்த அஸ்திரமா அது போச்சு, போயிருந்து இஸ்கான். அது கிருஷ்ணராஜனை வாங்கிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி பிதாமகர் வந்து பெரும் ஆகச்சிறந்த மகாரதர்.
ஆனால் அவர் இழிவுபடுத்துகிற விதத்திலே துரியோதனை பண்ணிட்டு இன்னொரு முறை வந்து சொன்னான், நீங்கள் வந்து அர்ஜுனனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, அவன்கிட்ட கருணை காமிக்கிறீங்க, நாளைக்கு நடக்கூடிய யுத்தத்தில் நான் அர்ஜுனனை கொல்லுவேன். அன்னைக்கு பயங்கரமான யுத்தம். அன்னைக்கு பீஷ்மர் சபதம் போட்டுன்னு வந்திருக்காரு, ஒன்று நான் அர்ஜுனனை கொல்லுவேன், இல்லை அந்த வாசுதேவருடைய வாக்குறுதியை பொய்யாக்கு. வாசுதேவர் என்ன சொல்லியிருக்காரு, மகாபாரத யுத்தத்தில் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. மகாபாரத யுத்தத்தில் நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு வாசுதேவர் சொல்லியிருக்காரு. அப்போ வாசுதேவனுடைய வார்த்தையை பொய்யாக்குவேன், இல்லை அர்ஜுனனை கொல்லுவேன், ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். அன்னைக்கு பார்த்தா பயங்கரமாக யுத்தம் நடக்குது. அர்ஜுனன் முன்னாடி பீஷ்மர் அப்படி நெருப்பு மாதிரி வந்து நிற்கிறார், அஸ்திரங்கள்லாம் பறக்குது. அர்ஜுனுடைய கொடி, அந்த ரதம், அவர் காண்டிபத்தில் நான் ஏற்றுனா பீஷ்மர் அறுத்து விட்டுருவார். அவர் அது கட்டுறதுக்குள்ளே ஒரு அம்பு வரும், அந்த காண்டி எடுத்து இப்படி கட்டிட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு அம்பு வந்து அறுத்துட்டு. அர்ஜுனன் அப்படி சோர்ந்து போயிடுவார். கிருஷ்ணர் பார்த்தாரு, இன்னைக்கு பிதாமகர் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கார். அவர் இன்னைக்கு அர்ஜுனனை கொல்லுங்கிற முடிவோட வந்திருக்காரு, அது நடக்காது. நான் இந்த ரதத்தில் இருக்கிற வரைக்கும் அர்ஜுனனுடைய காற்று கூட நெருங்க முடியாது பிதாமகரால். இப்போ அவர் கொல்லணும்னு வந்திருக்கார். ஆனால் இப்போ பிதாமகருடைய வார்த்தை பொய்யாக்க கூடாது. கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா பாருங்க, ஒரே சமயத்தில் இதுதான் கிருஷ்ணருடைய காரணமற்ற கருணை. பகவானுடைய காரணமற்ற கருணை என்னன்னா, ஒரே சமயத்தில் ரெண்டு பக்தருடைய வாக்குறுதியை காப்பாற்றணும். ஒரு பக்கம் அர்ஜுனனை காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் பிதாமகருடைய வாக்குறுதியை காப்பாற்றணும். பிதாமகர் பீஷ்மர் துரியோதனை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும், அர்ஜுனனையும் காப்பாற்றணும். அப்படின்னா ஒரே வழிதான் இருக்குது, அவருடைய வார்த்தையை பொய்யாக்கும். நான் வந்து மகாபாரத யுத்தத்தில் ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா, என்ன பண்ணுவார் கிருஷ்ணர் வந்து ரதத்துலேருந்து குதிச்சு, அர்ஜுனுடைய ரதத்துலேருந்து குதிச்சு, அந்த யுத்த பூமியில் நிறைய ரதங்கள்லாம் உடைஞ்சிருக்கும், அதுலேருந்து ஒரு சக்கரத்தை எடுத்துகிட்டு போகிறார். ஒரு ரதத்தோட வீல் எடுத்துகிட்டு சக்கரத்தை எடுத்துகிட்டு போய், இந்த பீஷ்மரை நீ கொல்லாமல் விட மாட்டேன், இந்த பீஷ்மரை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு வேகமாக போகிறார். அர்ஜுனன் பின்னாடி ஓடி வர்றாரு, கிருஷ்ணா போகாதீங்க போகாதீங்க, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க, உங்கள் வாக்கு பொய்யாயிடும், போகாதீங்க. அப்படி ஓடி வந்து அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய காலை பிடிச்சிட்டு கிருஷ்ணர் அர்ஜுனையும் எழுத்துன்னு போகிறார். அன்னைக்கு பீஷ்மர் வந்து, ஆஹா இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், அப்படியே ஆயுதம்லாம் கீழே போட்டுட்டு பகவான் கையால் கொள்றதுக்கு ரெடி இறக்கிறதுக்கு தயாராகிட்டேன். கிருஷ்ணர் என்னை அடித்து கொண்டாலும், கிருஷ்ணர் என்னை கொண்டாலும் சரி, காப்பாற்றினாலும் சரி, எல்லாம் அவர் விருப்பம் அப்படின்னு ரெடி ஆகிட்டேன் பீஷ்மர். அன்னையோட சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு லீலை. பீஷ்மர் வந்து அந்த யுத்த பூமியில் கிருஷ்ணருக்கு, அர்ஜுனனுக்கும் பாண்டவருக்கும் கிருஷ்ணருக்கும் எதிராக நின்றுருக்காரு. ஆனால் கிருஷ்ணரையே நினச்சிட்டு இருக்கார். எல்லா பகவானுடைய விருப்பப்படி தான் நடக்கும், அவர் அனுமதி இல்லாமல் நடக்காது, அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் வெற்றி. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தரோ தனுத்தரா தத்திர ஸ்ரீ விஜயோ பூதிர் திருவாநிதிர் மதிர்மம. எங்கே யோகினுடைய அரசனான கிருஷ்ணர் இருக்காரோ, எங்கே அர்ஜுனன் இருக்காரோ, அங்கே செல்வம், வெற்றி, அசாதாரணமான வலிமை இருக்கும் சஞ்சயன் சொல்கிறார். அதனால் பீஷ்மர் எப்போவுமே அவர் பேருக்கு தான் எதிரணியில் இருந்தார், ஆனால் கிருஷ்ணரையே நினச்சிட்டு இருப்பார். அவர் கிருஷ்ணர் ரதத்துக்கு முன்னாடி வந்து அர்ஜுனுடைய ரதத்தில் கிருஷ்ணர் உட்காந்துட்டு இருப்பார். பீஷ்மர் அவர் அழகை வர்ணிக்கிறார். அவர் தலைமுடியில் எப்படி அந்த மகாபாரத யுத்தத்தில் அந்த புழுதியெல்லாம் பட்டு சாம்பல் நிறத்தில் இருந்தது, ஒரு கையில் வந்து சாட்டை, இன்னொரு கையில் குதிரையோடைய கடிவாளம். இந்த பார்த்தசாரதியை அப்படி பீஷ்மர் புகழ்கிறார். நான் வந்து அவரை நினச்சிட்டே இருக்கணும், நான் அவருடைய தாமரை பாதத்தை தரிசனம் பண்ணி இந்த உடலை விடணும் அப்படின்னு பீஷ்மா வந்து வாழும்போதும் கிருஷ்ணரே நினச்சிட்டு இருந்தார். அந்த உடலை விடும்போது அவர் ஆசைப்படுறாரு, நான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணியே உடலை விடணும், அந்த உடலை விடும்போது பகவானை பார்க்கணும். அப்போ என்ன பண்ணார், கிருஷ்ணா வந்து பாண்டவரை கூட்டின்னு வர்றார். பாண்டவர் 5 பேரை கூட்டின்னு வந்து பிதாமகர் அம்பு படைகளை படுத்திருக்கார். உடம்பெல்லாம் அம்பு, இந்த ரோமம் இருக்கு இல்லையா, ஒரு ரோமத்தை இழுத்த இன்னொரு புள்ளியோ அதுலெல்லாம் அம்பு தைச்சிருக்கு. உடம்பெல்லாம் அம்பு படுக்கையில் அப்படி ரணபூமியில் அந்த அம்பு படுக்கையில் பீஷ்மரன் படுத்துட்டு இருக்கார், உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கார். மகாபாரத யுத்தம் முடிஞ்சு உத்தராயண காலம் வரும், அப்போ பகவானை பார்த்துட்டு நான் இந்த உடலை விடணும், யுதிஷ்டர் ஆசீர்வாதம் பண்ணணும், அவர் அரியாசனத்தில் உட்கார், யுதிஷ்டர் மகாராஜா அரியாசனத்தில் உட்கார்றதை பார்க்கணும் அப்படின்னு பீஷ்மர் என்ன பண்ணார், அந்த உயிரை பிடிச்சிட்டு இருந்தார். அப்போ மகாபாரத யுத்தம் முடிஞ்சு தர்மர் அரியாசனத்தை உட்கார போகிறதுக்கு அவர் அழற.
நான் ஒருத்தர் ராஜா ஆகிறதுக்கு எவ்வளோ பேரை கொண்டுட்டேன், நிறைய யானைங்க, குதிரைங்க, மனுஷங்க, இவங்கெல்லாம் இறந்து போக நான் காரணம் ஆயிட்டேனே அப்படின்னு அழற. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார், யுதிஷ்டர் அப்படியே பீஷ்மர்கிட்ட கூட்டின்னு வந்துட்டு அவங்க 5 பேரும் பீஷ்மருடைய பாதத்தில் உட்கார வச்சுட்டு கிருஷ்ணர் அப்படியே ஓரமாக நிற்கிறார், பவ்யமாக நிற்கிறார். இப்போ பீஷ்மர் சொல்கிறாரு, யுதிஷ்டிரா நீ யார் கூட வந்திருக்கீங்க, அவர் யார், உங்களுடைய நண்பனாகவும் மருமகனாகவும் உறவினரை போலவும் சாரதியை போலவும் தூதனை போல நடந்துட்டார். ஆனால் அவர் சாதாரண நபர் அல்ல, அவர் முழுமுதற் கடவுள், கிருஷ்ண பரமாத்மா, பரபிரம்மம், பரந்தாமம், அந்த உன்னதமான பரமபுருஷன் உங்களுக்கு நண்பனா, சகோதரனா, உறவினனா, சாரதியா, எப்படிலாம் உங்களுக்கு சேவை பண்ணியிருக்காரு அப்படின்னு பகவானை புகழ்ந்துட்டு. அப்போ யுதிஷ்டர் கேட்குறாரு, பிதாமகரே எனக்கு தர்மம்லாம் சொல்லிக் கொடுங்க, ஏன்னா நீங்கள் தர்மத்தையே வாழ்நாள் முழுது கடைப்பிடிச்சிங்க. குல தர்மம் என்ன, ஸ்திரீயோட தர்மம் என்ன, புருஷ தர்மம் என்ன, ராஜ தர்மம் என்ன, பிராமண தர்மம், எல்லா தர்மத்தையும் சொல்லுங்கள். நான் தர்மப்படி ஆட்சி பண்ணணும், மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க எல்லாம் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துட்டு பீஷ்மர் அப்படி சொல்லிகிட்டே இருக்கார். அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பீஷ்மர் போதும், நான் இது வரைக்கும் இருந்தது போதும், நான் பகவானை பார்த்துட்டு அவருடைய தாமரை பார்த்துட்டு உடலை விடணும். அங்கே கிருஷ்ணர் நின்றுட்டு இருக்காரு, கிருஷ்ணரையே பார்த்துட்டு அந்த பார்த்த சாரதியே நினச்சிட்டு அப்படியே இந்த உடலை விட்டார். அப்போது பீஷ்மர் வாழும்போதும் பகவான் நினச்சிட்டு இருந்தார், உடலை விடும்போது பகவான் முன்னாடியே உடலை விட்டார். பிரபுபாதர் கூட அப்படி தான். பிரபுபாதர் உலகம் முழுது கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார். வாழும்போது கிருஷ்ண உணர்வுலேயே இருந்தார், உடலை விடும்போது பாகவதம் தசமக்கந்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுறார். பக்கத்தில் ரெக்கார்டர் வச்சுட்டு டிசேபிள்ஸ் எல்லாம் பக்கத்தில் சீடர்கள்லாம் இருக்காங்க, ப்ரோப்பா ஒரு வார்த்தையாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தார். அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ப்ரோப்பா உடலை விட்டார். அப்போது வாழும்போது எவ்வளோக்கெல்லாம் நம்ம கிருஷ்ணரை நினைக்கிறோமோ, கிருஷ்ண உணர்வில் இருக்கிறோமோ, அப்போது மரணத்தின் தருவாயில் அது பரீட்சிக்கப்படும். நம்ம பகவான் நினைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பகவான் வந்துடுவார். நம்ம கிருஷ்ணரை நினச்சிட்டு இருந்தோன்னா இந்த உடலை விடும்போது கிருஷ்ணர் வருவார். கிருஷ்ணா நம்மளை அழிச்சின்னு போயிடுவார். அதுக்கான பயிற்சி வேணும். பிதாமகர்கிட்டருந்து பிரபுபாட்டிருந்து கற்றுக்கணும், எப்படி கிருஷ்ண உணர்வில் வாழ்கிறது, கிருஷ்ணரை எப்படி நினச்சிட்டு இருக்கிறது, எப்படி கிருஷ்ண பக்தியை தீவிரமாக பயிற்சி பண்ணுறது, பக்தர் சங்கத்தில் இருக்கணும், நாம ஜபிக்கணும், சத்சங்கத்துக்கு தவறாமல் வரணும், பகவத்கீதா பாகவதம் படிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படியே கிருஷ்ணர் மேலேயே இருக்கும். அப்போ எனி டைம் எந்த நேரம் மரணம் வந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது இரவா பகலா, உத்தராயணமா, தட்சிணாயணமா, நல்ல காலமாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கிருஷ்ணரை நினச்சி உடலை விட்டுனா கிருஷ்ணரை போய் அதுதான் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ரொம்ப சிரத்தையோடு ஜபிக்கணும். குற்றங்களை தவிர்த்து அபராதம் பண்ணாமல் ரொம்ப பணிவாக வைஷ்ணவருக்கு சேவை பண்ணி எவ்வளோக்கு நாம ஜபத்தை நம்ம கவனமாக ஜபிக்கிறோமோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அவ்வளோ நம்ம ஸ்மரணம் அதிகரிக்கும் கிருஷ்ணன் மேலே. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ரொம்ப ரொம்ப நன்றி.